வணக்கம். இது நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா கத்திரிக்காயில் வெங்காயம் போட்டு சரி பண்ண போகிறோம். இது ஒரு சைட் டிஷ்ஷு. நான் அடுப்பு கற்று வச்சுருக்கேன். வானலியை வச்சு அடுப்பில் எடுப்பு செடியை போட்டுட்டு இதுக்கு கடலை வச்சுருக்கேன். இதுக்கு நான் கடுகு போட்டுருக்கேன். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடித்த உடனே இந்த கறியை சைட் டிஷ்ஷாகவும் நம்ம தொட்டுக்கலாம், சப்பாத்தி பூரிக்கும் தொட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நல்லெண்ணெயை விட்டுண்டு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இதே மெத்தட்லேயே தொகையில் அரைக்கலாம். அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். கோஸ் டேஸ்ட்டாக அரைக்கணும். இதில் கொச்சு பண்ணலாம். இதே மெத்தடில் பேசிக் மெத்தடு இதுதான். இப்போ நம்ம இதுக்கு உடைச்ச பருப்பை போட்டுக்கிறோம். தேவையான அளவு இந்த உடைச்ச பருப்பு செவக்கணும். இதில் வெறும் கத்திரிக்காயை போட்டு பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வெங்காயம் போட்டு பண்ணுறதுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கு. இதுலேயே தக்காளியும் போட்டு பண்ணலாம். நிறைய வெஜிடபிள்ஸை போட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் இன்னைக்கு இந்த மெத்தடில் பண்ணுறேன். வெங்காயம் போட்டு பண்ணுறேன். நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்துக்கு தேவையான வதங்கி வரதுக்கு தேவையான உப்பு நான் போட்டுக்க போகிறேன். வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ வெங்காயம் என்ன வதங்கிட்டு அதை நம்ம இந்த கத்திரிக்காய் போடணும். இதை போட்டுட்டு தேவையான மஞ்சள்தூள், தேவையான தனி மிளகாத்தூள். நீங்களும் இந்த மாரி தனி மிளகாத்தூள் வாங்கி காஷ்மீர் சில்லி எல்லாத்தையும் வாங்கி நிறைய அரைச்சி வச்சுட்டு ஹோம்மேட் பவுடராக போயிடும்.